இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு அடுப்பில் ரிஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிட்டு சோயா சங்க்ஸையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் அரைச்சி விட்டுருக்கேன். 1.5 கப்பு சாப்பாட்டு அரிசியை நல்லா களைஞ்சு வடியை வச்சுருக்கேன். ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் சேர்க்கணும். அடுத்தது வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டால் அது கொஞ்சம் வதங்கணும். யூ ஹேவ் டு வெயிட். இப்போது நறுக்கி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும், நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டால் தான் ஃபில்லிங்காக இருக்கும். இல்லைன்னா வெறும் ரைஸு இதுவாக இருக்காது. அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு சோயா சங்க்ஸ் அதையும் போடுறேன். இப்போது இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுருவோம். அப்போ தான் அதில் வதங்கும். இந்த ஸ்டேஜில் ரைஸை போட்டுடணும். அதையும் போட்டு இதோட கலரி விட்டுருணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வாட்டர் விடணும். முதல்ல காய்க்கு தான் உப்பு போட்டோம். இப்போ அரிசிக்கு உப்பு போட்டு இதால் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். சாப்பாட்டு அரிசி. அதுக்கு 1 2 3 4 டம்ளர் அவ்வளோதான். இப்போது எல்லாம் போட்டு தேவையான அளவு வச்சுட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு எல்லாம் வச்சாச்சு. இப்போது இதை கலரி கொஞ்சம் இது நல்லா சூடு ஆன உடனே தான் வெயிட் போடணும், மூடி போட்டு. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு வெயிட் போட்டுருவோம். இப்போது மூடியை திறந்து பார்த்தா அருமையாக பொலன்னு புலாவ், பிரியாணி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்.